நாட்டை புரட்டி போட்ட வயநாடு சம்பவம். பலரும் நிவாரண பொருட்கள், நிவாரண நிதி என்று வழங்கும் நிலையில் நானும் ஏதாவது செய்கிறேன் என்று நாட்டியமாடி சிறிது சிறிதாக சேர்த்து வைத்த பணத்தை கேரள முதல்வரிடம் வழங்கிய மாணவி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரை சேர்ந்த பாலமுருகன் தேவி தம்பதியினரோட மகள் தான் ஸ்ரீஹரிணி. இவங்க இந்த பகுதியில் இருக்கிற தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க. மாணவி திருக்கோவிலூர் நகர பகுதியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி கேரள மாநிலம் வயநாடு நிவாரண நிதிக்காக பரதநாட்டியம் ஆடி அதுல வந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்காங்க. இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச காசானது 15,000 வரைக்கும் சேர்ந்திருக்கு. இந்த 15,000 தன் தந்தையோட கேரளாக்கு போய் முதல்வர் பினராயி விஜயனை தலைமை செயலகத்தில் சந்திச்சிருக்காங்க. அங்க இந்த காசை கொடுத்திருக்காங்க. முன்னதா மாணவி திருவண்ணாமலை கிரிவல பாதையான 14 கிலோமீட்டர் தூரத்தை பரதநாட்டியம் ஆடிய மாதிரியே கிரிவலம் வந்தது குறிப்பிடத்தக்கது. இதனால நாட்டியத்துல பல சாதனைகளை மேற்கொண்டிருக்கிற இந்த மாணவி இப்போ வயநாடு சம்பவத்துக்காக 15,000 நிதி கொடுத்தது பலராலும் பாராட்டப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. 5,000 ரூபாயில மீண்டும் இலங்கை பயணம். நிறுத்தப்பட்ட கப்பல் போக்குவரத்து மறுபடியும் தொடங்கி இருக்கு. நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்திருக்கு பயணிகள் கப்பலான சிவகங்கை. தொடங்கப்பட்ட 1 வருடத்துக்குள்ளேயே கப்பல் பயணம் 2 முறை நிறுத்தப்பட்டு மறுபடியும் தொடங்கப்பட்டிருக்கு. நம்ம தமிழகத்தினுடைய நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகம் வரைக்கும் பயணிகள் கப்பல் போக்குவரத்து கடந்த ஆண்டு அக்டோபர் 14ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்டுச்சு. செரியாபாணி அப்படின்ற இந்த பிரம்மாண்ட கப்பல் மூலமா பயணிகள் தங்களுடைய பயணத்தை தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில இந்த கப்பல் போக்குவரத்து பாதியிலே நிறுத்தப்பட்டிருந்தது. சில காரணங்களால இந்த பயணம் பார்த்தீங்கன்னா நிறுத்தப்பட்டிருந்த நிலையில மறுபடியும் கடந்த மே மாதம் இந்த பயணம் தொடங்குச்சு. அந்த தடவை சிவகங்கை அப்படின்ற கப்பல் தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருந்தது. இந்த நிலையில தான் அந்த கப்பல் போக்குவரத்தும் பாதியில நிறுத்தப்பட்ட நிலையில மறுபடியும் இந்த கப்பல் பயணம் பாத்தீங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு. இலங்கை காங்கேசன் துறைமுகத்திலிருந்து சென்னை வழியா நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி சிவகங்கை கப்பல் பயணிகளோட வந்திருக்கு. இந்த கப்பல்ல ஒருத்தருக்கு சாதாரண வகுப்புல பயணம் செய்யறதுக்கு 5,000 ரூபாய் வரைக்கும் வசூலிக்கப்படுறதா கூறப்படுது. இதுவே பிரீமியம் வகுப்பு அப்படின்னா 7,500 ரூபாய் வசூலிக்கப்படுறதா சொல்லப்படுது. மொத்தமா சாதாரண வகுப்பு 133 சீட்டுகள் இருக்கிறதாகவும் பிரீமியம் 27 சீட்டுகள் இருக்கிறதாகவும் கூறப்படுது.